வல்லரசின் செய்தி துளிகள். உலகச் செய்திகள். மனித இனத்திற்கு செவ்வாய் கிரகத்தில் நகரங்கள் இருக்க வேண்டும். எலான் மஸ்க் விருப்பம். டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ், ட்விட்டர் நிறுவனங்களின் தலைவராக செயல்பட்டு வருபவர் எலான் மஸ்க். உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் தனது ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் மூலம் விண்வெளி ஆய்வில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார். இந்நிலையில் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களுக்கு நகரங்கள் இருக்க வேண்டும் என எலான் மஸ்க் தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: மனிதர்கள் நிலவில் தரையிறங்கி 66 ஆண்டுகள் ஆகிவிட்டன. கடைசியாக மனிதர்கள் நிலவில் தரையிறங்கி அரை நூற்றாண்டு காலம் கடந்துவிட்டது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இது மனித இனத்தின் உயர்ந்த அடையாளமாக இருக்க முடியாது. மனித இனத்திற்கு நிலவில் தளம் இருக்க வேண்டும். செவ்வாய் கிரகத்தில் நகரங்கள் இருக்க வேண்டும். மனிதர்கள் நட்சத்திரங்களுக்கு இடையே பயணிக்க வேண்டும். இவ்வாறு எலான் மஸ்க் பதிவிட்டுள்ளார். தேசிய செய்திகள். எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் பாராளுமன்ற வரலாற்றில் துரதிர்ஷ்டவசமானது. மாயாவதி. லக்னோவில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது: நாடாளுமன்ற பாதுகாப்பு மீறல் சம்பவம் மிகவும் கவலைக்குரிய விஷயம். நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க விழிப்புடன் இருக்க வேண்டும். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் சுமார் 140க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது வரலாற்றில் கவலைக்குரியதும் துரதிர்ஷ்டவசமான சம்பவமும் ஆகும். இது நாடாளுமன்ற வரலாற்றில் மக்களின் நம்பிக்கையை குலைக்கும் சம்பவம். இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் மாநிலங்களவை தலைவரை கேலி செய்யும் வைரலான வீடியோவும் பொருத்தமற்றது. முக்கியமான மசோதாக்களை எதிர்க்கட்சிகள் இன்றி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவது நல்ல மரபு கிடையாது. நாடாளுமன்ற மரபுகளை அனைவரும் ஒன்றிணைந்து பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். மாநில செய்திகள். பொன்முடி வகித்து வந்த துறைகள் அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கீடு. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 30 நாட்களுக்கு சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பொன்முடி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவரது எம்எல்ஏ பதவி காலியாக உள்ளது. இதனால் அமைச்சர் பொறுப்பும் தானாகவே பறிபோயுள்ளது. பொன்முடி வசம் இருந்த உயர்கல்வித்துறை பொறுப்பு அடுத்து யாருக்கு கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. இந்நிலையில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. வேங்கை வயல் வழக்கு விசாரணை ஜனவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. புதுக்கோட்டை அருகே உள்ள வேங்கை வயலில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் அசுத்தம் கலக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் வேங்கை வயல், இறையூர் பகுதியைச் சேர்ந்த 10 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த அனுமதி கேட்டு புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்தனர். இந்த சோதனைக்கு சம்பந்தப்பட்ட 10 பேர் தரப்பில் கோர்ட்டில் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. மேலும் உண்மை கண்டறியும் சோதனைக்கான வழிகாட்டல் நடைமுறைகளை மனுவாக தாக்கல் செய்ய சிபிசிஐடி போலீசாருக்கு கோர்ட் உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி ஜெயந்தி முன்னிலையில் கடந்த 8ஆம் தேதி வந்தது. அப்போது சிபிசிஐடி போலீசார் தரப்பில் ஆஜரான அரசு வக்கீல் குமார் உண்மை கண்டறியும் சோதனையை நடத்துவது எப்படி என்பது குறித்து நீதிபதியிடம் கூறினார். இந்த சோதனையில் மனரீதியாகவோ உடல் ரீதியாகவோ எந்த துன்புறுத்தலும் இருக்காது என்றார். மேலும் வழக்கின் புலன் விசாரணை அதிகாரிக்கு உடல் நலம் சரியில்லாததால் அவர் மருத்துவ விடுப்பில் இருப்பதாகவும் அதனால் அவர் கோர்ட்டுக்கு வரவில்லை எனவும் கூறினார். இதையடுத்து வழக்கின் விசாரணையை 21ஆம் தேதிக்கு, அதாவது இன்று, நீதிபதி ஒத்திவைத்தார். அதன்படி இந்த மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிசிஐடி காவல்துறையின் விசாரணை அதிகாரி தொடர்ந்து விடுப்பில் உள்ளதால் அவகாசம் கோரப்பட்டது. இதையடுத்து மனு மீதான விசாரணையை வரும் ஜனவரி 6ஆம் தேதிக்கு நீதிபதி ஜெயந்தி ஒத்திவைத்து உத்தரவிட்டார். நெல்லை மாவட்டத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை. குமரிக்கடல்
மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவியது. இதன் காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் அதிக கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், காயல்பட்டினத்தில் அதீத மழை பெய்தது. இந்த கனமழை காரணமாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மிதந்தன. தற்போது வெள்ளம் வடிந்து வருகிறது. இருப்பினும் மக்கள் பாதிப்புகளில் இருந்து மீளவில்லை. எனவே தொடர்ந்து மீட்பு பணி விரைவாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் நாளை 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை என மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயன் அறிவித்துள்ளார். மேலும் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் அரையாண்டு தேர்வுகள் நடைபெறாது எனவும் கலெக்டர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இத்துடன் வல்லரசின் செய்தி துளிகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.